தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகணா சித்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியுதேவம் காஞ்சமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு அப்போ உடம்பு சரியில்லாத பையன் அப்புறம் சுகமாயிட்டானா, அப்போது உடம்பு சரியில்லாத பையன் அப்புறம் சுகமாயிட்டானா. இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், தினமே பாருங்கள். உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் கலியுகத்தில் இந்த மாதிரியான கரெக்டான சம்பவங்களை எடுத்து சொல்கிறதுக்குன்னு எனக்கு தெரியாது யார் இருக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு. அதே ஒன்றுத்தையே என்னுடைய மூச்சாக வச்சுட்டு நான் பண்ணிட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பெரியவா உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கட்டோன்ட்டு நான் வேண்டிக்க முடியும், அவ்வளோதான் என்னால் முடியும். அப்படி கொடுத்தா நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா அந்த அனுபவத்தை கேட்ட பிறகு தானே உங்களுக்கு அந்த பாக்கியம் உங்களுக்கு நான் சொல்கிறது உண்மைதானான்னு தெரியும். இதை 2 அக்டோபர் 2013 அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண ஒரு இன்சிடெண்ட். மேச்சேரி ஸ்ரீ பட்டு சாஸ்திரிகள் அவருடைய இன்டர்வியூ. மகாபெரியா ஒரு தடவை எசையனூரில் சாத்துர்மாசி விரதம் வியாச பூஜை எல்லாம் பண்ணியிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் மடத்தோட ஒரு காளமாடு புல் அப்படின்பா, அந்த காளமாடுக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப வெல் பில்ட்டாக இருக்குமா அது அது அவர் சொல்கிறது. மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் சொல்கிறார், ரொம்ப ஹைட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், நல்ல வெயிட்டெல்லாம் தூக்கும் இழுக்கும் எல்லாம் பண்ணும். பட்டு சாஸ்திரிகளுக்கு இது தெரிஞ்சுடுத்து. அவர் அங்கே தான் இருந்தார், அந்த ஊருக்காரர் தான். அவருக்கு ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் ஒரு வெட்டினரி டாக்டர். அவரை நல்லா தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் வீட்டு சாஸ்திரிகள் இவர், வீட்டு வாத்தியார் இவர். அங்கே போவார், பூஜைக்கு இவர் போவாராம். அதனால் இவருக்கு அவரை பற்றி தெரியும். வைத்தியம் நல்லா பண்ணுவார், இந்த மாதிரி வெட்டினரி, இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு. இவருக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே பெரியவா கிட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த டாக்டரை தெரியும், ஒரு டாக்டரை நான் கூட்டின்னு வரட்டமா அப்படி. அழிச்சுட்டு வாயேன் அப்படின்னாராம் பெரியவா. பெரியவா இப்படி சொல்கிறா அப்படின்னா, சும்மா நம்மளாம் வம்பு பேசுவோம். அதை இப்போ பேசுனேன், இந்த மாதிரி வம்பு பேசுவோம். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இந்த மாதிரி வம்பு பேசுவாரா? கூட்டின்னு வாயேன்னு சொன்னால் ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு பின்னாடி தெரியும். பெரியவா பண்ணுற ஒரு மூமெண்ட்லேயும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒழிஞ்சுன்னு இருக்கும். பெரியவா சொன்னாலேன்னு அவர் போனாராம். போய் அவர்கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு காளமாட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது, பெரியவா வைத்தியம் பண்ண சொன்னான் அப்படி தானே சொல்லுவா. உடனே அவருக்கு பெரியவா பக்தி உண்டு. ஆனால் அவர் அந்த டாக்டர் எழுந்துட்டார். ஒரு மெடிசன் பாக்ஸை தூக்கிண்டு கிளம்பினார். அங்கே மகாராஜா பீடி ஒர்க்ஸ் அப்படின்னு அந்த பீடி பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவர் ஒரு இஸ்லாமியர். ஆனால் கரெக்டாக அமையுமே பெரியவா இதெல்லாம். அதான் முதலே சொல்லிட்டேன் ஏதோ ஒன்று நடக்கும்னு. பெரியவா பக்தர் அவர். அதனால் என் காரை எடுத்துன்னு போப்பா, நான் கொடுத்துட்றேன்னு ஒரு டிரைவரையும் கொடுத்து காரையும் கொடுத்துட்றாருன்னா யார் கொடுப்பா? எல்லாம் அப்படியே நடந்ததுன்றாரு. எல்லாம் இவர் கிளம்பணும்னு நினைக்கிறாராம். அந்த ஆள் வராரு, காரை விட்டுட்டு அவர் போயிட்டாராம். டாக்டரை இவரை கூட்டின்னு போய் அங்கே போப்பா. இவர் சொல்கிறத அவர் கேட்டுருந்தார் இல்லையா. ஸோ அந்த மகாராஜா பீடி ஃபேக்ட்ரி அந்த ஓனர் அங்கே வந்திருக்கார். அவர் இவர் காரை விட்டுட்டு போயிட்டார். அந்த காரில் தான் அவள் டிரைவர் கொடுத்துருக்காரு. டிரைவர் எடுத்துகிட்டு இவள் எசையனூர் சேர்ந்துட்டா பெரியவா இருக்க இடத்துக்கு. இது கொஞ்சம் சாயங்காலம் நடந்த விஷயம். 9 மணி ஆகிடுத்து. இப்போ நைட்டு சேரும்போது பெரியவா கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பார். அவர் சயனத்துக்கு போயிருப்பார்னு ஒரு ஐடியா. எல்லாரும் அப்படி சொன்னாலாம். இவர் அதுக்குள்ளேயும் வந்தவர் சீக்கிரம் 8 மணிக்கு 8:45 8:30க்கு வந்தவர் போய் காளமாட்டை பார்த்து அதனுடைய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன சில இன்ஜெக்ஷன் போடணும், அதையும் போட்டுட்டு 2-3 நாளைக்கான மெடிசின்ஸும் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்தார். மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் கேட்டுருந்தான் அவர் சொல்கிறத. மற்ற பேர்கிட்ட நான் பெரியவாளை ஒரு வாட்டி பார்த்துட்டு இப்போ கிளம்பலான்னு பார்க்குறேன், முடியுமா அப்படின்னு. மேச்சேரி சாஸ்திரிகள் சொன்னால் அவர் தானே கூட்டின்னு வந்தார். மாடு பார்த்துட்டு அட்டன் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நைட்டு அழகாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இருங்க நான் போய் பெரியவாளை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போனாராம். அவர் சொல்கிறார்,
பரமேஸ்வரன் மேலே இருக்க பூச்சி மாதிரி நான் எப்படியாவது போய் பண்ணி விட்ருவேன். பூச்சி கடித்தாலும் பரமேஸ்வரன் இப்படி தட்டி தானே விடணும். அந்த மாதிரி அவர் அங்கே போனாராம். பெரியவா உள்ளே நுழைஞ்ச உடனே வாடா அப்படின்னாராம். இந்த மாதிரி டாக்டர் வந்தார், சரி பண்ணிட்டார், மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கார், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. உடனே டபக்குன்னு பெரியவா எழுந்து தண்டத்தை எடுத்துன்னு வேகமாக வெளில வந்துட்டாராம். பரமேஸ்வரன் இல்லையா, அவர் சொன்னார், அவர் சொன்ன நம்பிக்கைக்கு அப்படி தானே நடக்கும். பரமேஸ்வரன் மேலே நம்புறவாலாம் அவளுக்கெல்லாம் இந்த மாதிரியான அனுகிரகம் தான் கிடைக்கும். மேச்சேரிப்பட்டு சாஸ்திரிகள் அதனால் ஏதாவது உண்டா அப்படின்னா இல்லையே, அவர் சொன்னார், அந்த பக்திக்கு பெரியவா கட்டுப்பட்டுருக்கார். வெளியில் வந்துட்டார். வந்து டாக்டர்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் கேட்டுட்டார். அவர் எல்லாத்தையும் சொன்னார், என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே பெரியவா வந்து அவரை கேட்டார், அந்த டாக்டரை. அதை வந்தவர் தான் டாக்டர் கிருஷ்ணசுவாமி ஐயர்ன்றவர் இல்லையா, வெட்டினரி டாக்டர். பெரியவா கிட்ட அவர்கிட்ட கேட்ட உடனே பெரியவா அவர்கிட்ட நீ வந்து இதுக்கு முன்னாடி எங்கே இருந்த அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. அவர் சொன்னாராம், டாக்டர் சொன்னாராம், டாக்டர் படிப்பு முடிஞ்சு நான் சித்தூர் ஜில்லாவில் எனக்கு போஸ்ட் ஆச்சு அப்படின்னாராம். சரி, இதுக்கு முன்னால் நீ என்ன எங்கே பார்த்துருக்க அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. அவர் சொன்னாராம், நான் பார்க்கலையே அப்படின்னாராம். எனக்கு ஞாபகம் எதுவும் வரலையே, பார்க்கலையே. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அனுகிரகம் இருக்குது, இவருக்கு தெரியல, பெரியவா ஞாபகம் வச்சுருக்கார். நானும் எப்பயோ ஒரு வாட்டி பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கேன்னு எங்கள் தாய் தந்தை சொன்னது உண்டு. அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கிறதால தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெரியவா கண்ணில் பார்க்காம நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும், ஆசைக்க கூட முடியாது. அன்றைக்கே அனுகிரகம் பண்ணியிருப்பார் பெரியவான்னு எனக்கு தோன்றுறது. பெரியவா அப்படி கேட்ட உடனே அவர் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்ட்டாரான் டாக்டர். பெரியவா சொன்னாலாம், நான் சித்தூரில் இருந்தேன் கேம்பில், அப்போ நீ என்னை வந்து தரிசனம் பண்ணினேன், அது மொதல் தடவை. அதுக்கப்புறம் நீ இப்போ தான் வர அப்படின்னாராம். அப்போ இதுக்கு என்ன கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூவில் இருக்கவர் வந்து பட்டு சாஸ்திரியில் கேட்குறா மேச்சேரி. அவர் சொன்னால் 30 வருஷம் இருக்கும்ன்றார் மினிமம். நம்மலாம் பார்த்துக்கணும் எப்படி அப்படின்னு. அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு 20 வயசில் அவர் வந்து அப்போ பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுப்பான். இல்லை 25 வயசில் பார்த்துருந்தாருன்னு இப்போ 55 வயசுக்கு மேலே ஆகிருக்கும் அந்த டாக்டருக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் 2வது தடையாக இப்போ தான் வராரு அவர். யார் வரவழைச்சதுன்னா பரமேஸ்வரனான மகாபெரிவா தான் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகளை கூப்பிட வச்சு அது மூலமாக அவர் வந்து இங்கே வந்திருக்கார். அப்போது வந்தபோது அவருக்கு கல்யாணம் ஆகிடுத்து போல இருக்குது அந்த டாக்டருக்கு. அப்போது வந்தபோது ஃபஸ்ட் டைம் வந்தபோது அவருக்கு வந்து ஒரு பையன், அவரோட பையனை கூட்டின்னு வந்திருந்தாராம் இதே டாக்டர். பையனுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு காமிச்சாராம். அப்போ பெரியவா ஏதோ அனுகிரகம் பண்ணியிருக்கார். பெரியவா அப்போ அதெல்லாம் மறந்து போயிடுது. பெரியவா சொல்கிறா, நீ அப்போ வந்தபோது ஒரு பையனை கூட்டின்னு வந்தீங்க, அந்த பையனுக்கு இப்போது உடம்பு சுகமாகிடுதான்னு கேட்டாராம். பெரியவா பரமேஸ்வரன் அவர் அனுகிரகம் பண்ணதுனால சரியாக இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுட்டு அவர் கதறினாராம். சொல்கிறார், கதறார், அழறார், கீழே வந்து நமஸ்காரம் பண்ணாருன்னு. பெரியவாவுடைய பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய ஜெயசங்கர மகாபிரிய பாதேஸ்வரன் மகாபிரிய பாதேஸ்வரன்.